எங்கள் அப்பா ஃப்ளைட்டில் கூட்டு போக முடியலன்னு ஒரு வருத்தம் இருக்குது. அவருக்கு ஒரு கார் வாங்கி தர முடியலன்னு ஒரு வருத்தம் இருக்குது. அவர் வந்து ஆக்சுவலாக லாரியில் ஒரு கிளீனராக ஸ்டார்ட் பண்ணார் அவரோட கெரியரை. கொஞ்சம் கொஞ்சமாக லாரி கிளீனர் டிரைவர் ஆகி, டிரைவர்லேருந்து அப்புறம் நார்மல் டிரைவர் ஆகி, கார் ஓட்டி, கார்லேருந்து ஜீப் டிரைவர் ஆகி, ஜீப் டிரைவர்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதுக்கப்புறமேட்டு 10th ஸ்டாண்டர்ட் மட்டும்தான் முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி ப்ராட் அண்ட் ஃப்ரண்டில் கிளர்க்காக போஸ்ட் ஆனார். பியூனாக இருந்தார். பியூன்லேருந்து கிளர்க்கில் இருந்து அசிஸ்டன்ட் கிளர்க் இப்படின்னு இந்த ப்ராக்ரஸ் பாருங்கள். இப்போ நான் சொல்கிறேன்ல இவ்வளோ கஷ்டம். அப்போ அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க. அன்றைக்கி நிலைமையில எக்கனாமிக் சுச்சுவேஷனில் அப்பா அம்மா 3 பசங்கன்னும் போது அது பெரிய விஷயமா இருக்குது. இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன். நான் இப்போ எங்கள் அப்பா இல்லாத இடத்த நான் தான் அதை டேக் கேர் பண்ணுறனால இப்போ என் ஃபேமிலி, நானே, என் தம்பி தங்கச்சி, என் பொண்ணு, என் ஒய்ஃபு, எங்கள் அம்மா, இந்த ஜாயின்ட் ஃபேமிலியை நான் மெயின்டைன் பண்ணுறதுக்காகட்டும், அந்த எக்ஸ்பென்சஸை மெயின்டைன் பண்ணுறதாகட்டும், அப்போ அந்த மனுஷன் எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிட்டு போயிருக்காருன்றது இந்த விஜய் சேதுபதி சொல்லுவார்ல, முட்டை போடுற கோழிக்கு வலி அவங்களுக்கு தான் தெரியும், அவங்கவுங்களுக்கு தான் தெரியும்.